அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் பன்னீர் இட்லி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் பன்னீர் ஊத்தப்பம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கெல்லாம் இட்லின்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது ஊத்தப்பமாக தோசையாக ஊற்றி கொடுத்தோம்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு 250 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். 250 கிராம் பன்னீருக்கு 4 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். இட்லிக்கு முட்டையை குறையாக தான் போடணும். இட்லிக்கு அதிகமாக போட்டோம்னா தட்டில் ஊற்றினோம்னா வடியும். 4 முட்டை உடைச்சி ஊற்றிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பன்னீரையும் முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஊத்தப்பமாக ஊற்றிடுவோம். தோசைக்கு பற்ற வச்சு ஊற்றிடலாம். கல் நல்லா சூடான பிறகு நெய் தடவிக்குவோம். இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நல்லா நெய்யை சுற்றி நெய்யை தடவிக்குவோம். நெய்யை நல்லா ஊற்றிக்கிட்டு நம்ம ஊத்தப்பத்தை ஊற்றிடலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. கார்போஹைட்ரேட் கம்மியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தோசை ஊற்றி சாப்பிட்லாம். நல்லா வெந்துட்டு இப்போ தோசையை பரட்டி போட்டுப்போம். இப்போ நல்லா பரட்டி போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பன்னீர் ஊத்தப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதுக்கு தக்காளி சட்னி, மல்லி சட்னி, தேங்காய் சட்னி 3 ரெடி பண்ணியிருக்கேன். இது சுகர் உள்ளவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்லாம். சுகர் ஏறாது. எல்லா டயட் உள்ளவங்களும் கார்போஹைட்ரேட் குறையா சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களும் சாப்பிட்லாம். குழந்தைங்களும் சாப்பிட்லாம். எல்லோரும் சாப்பிட்லாம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு சேரும்.